முதல்ல இந்த ஸ்கிரீன்ஷாட் பாருங்க. இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? இதுக்கு அடுத்து இன்னொரு ஸ்கிரீன்ஷாட் போடுறேன், இதையும் பாருங்க. இதெல்லாம் பார்த்தா உங்களுக்குள்ளேயே கண்டிப்பா ஒரு எண்ணம் வரும். இதை டிவிகே கேடர்ஸும் விர்ச்சுவல் வாரியர்ஸும் விஜய் ரசிகர்களும் தற்குறின்னு சொல்றது தப்பே இல்லைப்பா, எப்படி எழுதியிருக்கானுங்க பாருங்க. கொஞ்சம் கூட இப்படி படிப்பறிவு இல்லாமல் இருக்காங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணுது இல்லை? இருங்க இருங்க இருங்க, அப்படி எந்த விஷயத்தையும் பார்த்த உடனே நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெயின்லாம் சொல்லுவாங்கல்ல. அதனால எந்த ஒரு பதிவை சோசியல் மீடியாவில் நீங்கள் பார்த்தாலும் அது உண்மையா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை நம்புறதா வேணாமான்னு முடிவு பண்ணுங்க. ஏன்னா இந்த பதிவுகள் இப்போ சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி லாஸ்ட் ஒரு 10-15 நாளாவே நான் பார்த்துட்டு இருக்கேன். இதே மாதிரி நிறைய பதிவுகள், அதாவது அந்த ஹேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு விஜய் ரசிகராகவோ இல்லை தாவேகா தொண்டராகவோ விஜய் ஆதரவாளராகவோ இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இன்னைக்கு ஈஸியாக சிம்பிளாக வந்துருச்சு இல்லை? யார் வேணாலும் ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை உருவாக்கி அதில் ஒரு ஃபோட்டோவை போட்டு கிரியேட் பண்ணலாம். இப்போ நாம ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் ஒரு விஜய் ஃபோட்டோவை வச்சுட்டா அதுலேருந்து பதிவுகள் போடும்போது அதை யாரோ பார்க்குற மூன்றாவது நபர் என்ன நினைப்பாருன்னா, யாரோ ஒரு விஜய் ரசிகர் போட்டிருக்காரு, அவருடைய கருத்து இது அப்படின்னு நினச்சிப்பாங்க. இப்போ இதை எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், தாவேகா தொண்டர்களை, விஜய் ரசிகர்களை தற்குறிகள்னு சொல்லக்கூடிய ஒரு பழக்கத்தை சோசியல் மீடியாவில் உருவாக்கி விட்டாங்க. அரசியல் ரீதியாக தாவேகாவை வீழ்த்த நினைப்பவர்கள், தாவேகாவை எதிர்க்க நினைப்பவர்கள் இந்த மாதிரி பண்ணுவாங்க. இதை எல்லாரும் பண்ணுவாங்க, தாவேகாவும் பண்ணுது. தாவேகாவும் அவங்களுடைய அரசியல் எதிரிகளை வீழ்த்துவதற்காக சோசியல் மீடியாவில் ஐடிவிங் மூலமாக நிறைய பேஜஸ் கிரியேட் பண்ணி, ஃபேஸ்புக்காக இருந்தால் பேஜு, ட்விட்டராக இருந்தால் ட்விட்டர் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் உருவாக்கி எதிர்கட்சிகளை பற்றி தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கிறது. அந்த மாதிரி தாவேகாவுக்கு எதிராகவும் மற்ற கட்சிகள் பண்ணுறாங்க. ஆனால் இதில் எந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயங்கள் இருக்குது அப்படின்றதான் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தற்குறிகள்னு தாவேகா ஆதரவாளர்களை சொன்னதை கூட திமுக எம்எல்ஏ எழிலன் கண்டிச்சிருந்தார் ஒரு மேடையில். அப்படி சொல்லாதீங்க, அவங்க ஒரு கட்சியினுடைய ஆதரவாளர்களாக இருக்கலாம், ஆனால் அல்டிமேட்டாக நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூகத்தை சேர்ந்த நம்மளுடைய இளைஞர்கள் தான் அவங்கள நீங்கள் ஒரு கட்சியை ஆதரிக்கிறாங்கன்றதுக்காக தற்குறிகள்னு சொல்றதோ, அவங்கள தரம் தாழ்த்தி பேசுறதோ சரியில்லை. அவங்க அரசியல் படுத்தப்படாமல் இருந்தால் அவங்களையும் பொலிட்டிசைஸ் பண்ணி நல்வழிப்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமைன்னு சொல்லியிருந்தாரு. அரசியலுக்கு அப்பாற்பட்டு எல்லோராலும் பாராட்டப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் அது. ஏன்னா ஒரு கட்சியை சேர்ந்தவர்களை ஏதோ ஒரு பேரை சொல்லி டேர்ம் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு டிவிகேவே எடுத்துப்போமே, அனில்ஸ்னு சொல்லுவாங்க, திமுக காரங்களை ஊப்பிக்கல்னு சொல்லுவாங்க, அதிமுக ஆதரவாளர்களாக இருந்தால் ரத்தத்தின் ரத்தங்கள் ராராக்கள்னு சொல்லுவாங்க, பாஜக ஆதரவாளர்களாக இருக்கிறவங்க இல்லை வலதுசாரி சித்தாந்தத்தை பேசக்கூடியவர்களை சங்கின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு கட்சிகளையும் அந்த கட்சி ஆதரவாளர்களுக்கும் ஒரு அடைமொழி கொடுத்து சொல்றது சோசியல் மீடியா எப்போ ஒரு எல்லாராலையும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா மாறிச்சோ அப்போவே இதெல்லாம் உருவாயிருச்சு. ஐடிவிங்கில் நடக்கக்கூடிய சண்டைகள், இல்லை சோசியல் மீடியாவில் கட்சிக்காரங்களுக்குள்ள போடுற சண்டைன்னு எல்லாத்துலேயும் இந்த மாதிரி வரும். இதை கூட ஏதோ ஒரு வகையில் சோசியல் மீடியாவில் சில பேர் இப்போ பிஜேபி ஆதரவாளர்களை கேட்டிங்கன்னா, ஆமா நான் சங்கிதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி திமுக ஆதரவாளர்களை கேட்டால் ஊப்பிக்கள், அதாவது உடன்பிறப்புகள்னு சொல்றதுல அவங்களுக்கு எந்த ஒரு தயக்கமோ சங்கடமோ இருக்க போறது இல்லை. விஜய் ஆதரவாளர்களை அணில்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. அதை கூட அவங்க பெருசா ஆமா நான் அணில்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அஜித் ரசிகர்ல கேட்டா ஆமா நான் ஆமாதாண்டா அப்படின்னு சொல்ற போக்கெல்லாம் இருக்கு. ஆனா இப்ப என்னன்னா, இந்த தற்குறிகள்னு சொல்றது ஒரு தவறான அணுகுமுறை. நம்மள பிடிக்குது பிடிக்கல, இல்ல ஒரு ஐடியாலஜிக்கு ஆதரவா இருக்காங்க இல்ல அப்படிங்கிற ஒரு அடிப்படையில விமர்சனம் பண்ணலாம். ஆனா இந்த கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் ஒரு அறிவில்லாதவர்கள், இவங்களுக்கு படிப்பறிவு கிடையாது, இவங்க பேசுற எல்லாமே தப்பாதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க இல்லையா? அது சரியா அப்படின்ற கேள்விதான் வருது. இப்ப நான் முன்னாடி காமிச்ச அந்த ஸ்கிரீன்ஷாட்ல நீங்க பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 234 தொகுதி தான் இருக்குதுன்றது கூட தெரியாம தான் விஜய் ரசிகர்கள் இருக்காங்க. 246ன்னு சொல்றதோ இல்லை 265ன்னு சொல்றதோ அதை பார்க்கும்போது எல்லாத்தையும் எல்லாரும் ரொம்ப டீப்பா போய் அனலைஸ் பண்ணி பார்க்கறது இல்லையா? பார்க்கறது கிடையாது. அப்போ என்ன நினைப்பாங்கன்னா, பொதுவான ஜனங்களுக்கு கூட ஒரு எண்ணம் வரலாம், ஆமாப்பா என்னப்பா விஜய் ரசிகர்கள், விஜய் கட்சிக்காரன் ஃபுல்லா இப்படி இருக்கானே, அவங்க உண்மையிலேயே தற்குறியா தான் இருக்காங்க போல. ஒரு சாதாரண விஷயம், தமிழ்நாட்டில் இருக்கிறது 234 சட்டமன்ற தொகுதி, அது கூட தெரியாம இவனுங்கெல்லாம் அரசியல் பேசுறானுங்களா அப்படின்னு சில பேர் நினைக்க வாய்ப்பு இருக்கு. இதுல எந்த இடத்துல விமர்சனங்களை வைக்கணும் அப்படிங்கிறது இருக்குல்ல. இப்ப விஜய் பேசக்கூடிய அரசியல், விஜயினுடைய கருத்துக்கள், அதை விமர்சிக்கலாம். இல்ல சில பேர் விஜய் வெளியில வரமாட்டாரு, விஜய் மக்களை சந்திக்கவே இல்லை அப்படிங்கிற விமர்சனங்களை வைக்கிறாங்க. அது நியாயமான விமர்சனம் தான். எந்த ஒரு அரசியல் தலைவராக இருந்தாலும் மக்களிடமிருந்து தான் அரசியல் பழகணும், மக்களுக்கான அரசியல் தான் அது, களத்துல இருந்து பண்ணணும்னு சொல்லும்போது அந்த மாதிரியான விமர்சனங்கள் நியாயமானது. அதற்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் தாவேகா இருக்கு. ஆனா தாவேகாவை எதிர்கொள்வதற்கு இந்த மாதிரியான அணுகுமுறை இருக்கு இல்லையா? சோசியல் மீடியால
ரேண்டமாக வந்து இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் யார் வேணாலும் பேஜ் கிரியேட் பண்ணலாம். ஐடி விங்ஸ் வந்து ஏகப்பட்ட பேஜ் வச்சிருக்காங்க. இது திமுக, அதிமுக, தாவேகா, பாஜகன்னு எத்தனை கட்சிகள் இருக்கோ அத்தனை கட்சிகளுமே ரேண்டமாக ஏதேதோ பேரில் அனானியமஸாக வந்து மீம் பேஜஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மீம் பேஜஸ்ல என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு விஜய் ரசிகருடைய ஹேண்டில் மாதிரி ஒன்று உருவாக்கி அதுல அவரே வந்து பதிவு போட்ட மாதிரியும், அந்த பதிவு தற்குறித்தனமா இருக்கிற மாதிரியும் நிறைய விஷயங்களை பார்க்க முடியுது. இதை யாரு பண்ணாலும் தப்பு தான். தாவேகாவினரும் இந்த மாதிரி வேற கட்சியுடைய பேர்ல ஹேண்டில்ஸ் உருவாக்கி பண்றாங்க அப்படின்னா அது தப்பு தான். ஏற்கனவே சமூக வலைதளங்கள்ல தனிநபர் தாக்குதல் அதிகமா இருக்கு. ஒரு அரசியல் ரீதியான மோதலை விட்டுட்டு தனிப்பட்ட முறையில தாக்குதல் நடத்துறாங்க. பெண்களை வந்து அவமரியாதை செய்யறது, பெண்களை தவறா சித்தரிக்கிறது, இல்ல தனிப்பட்ட நபர் ஒரு இன்ஃப்ளூயன்சரோ இல்ல ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவரோ ஒரு கருத்து சொல்றாரு அப்படின்னா அதுக்கு பதில் சொல்லாம அவர் தனிப்பட்ட போஸ்ட் எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல இன்ஸ்டாகிராம்ல, அவங்க ஃபேமிலியோட இருக்கிறது இல்ல அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறது, அதுல இருக்கக்கூடிய போட்டோஸ் எடுத்துட்டு வந்து மார்க் பண்ணி அவங்க இஷ்டத்துக்கு போட்டு விடுறது, இந்த மாதிரி வேலைகளை எல்லா கட்சிகளும் பண்றாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும் பண்றாங்க. அதை யாருமே ஆதரிக்க கூடாது, அதை கண்டிக்கணும் அப்படின்றது தான் ஜனநாயக ரீதியா அரசியலை அணுகக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. அதுக்கு எல்லா கட்சி தலைவர்களும் முன் வரணும் அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்தாகவும் இருக்கு. இன்னொரு விஷயமும் நம்ம சோசியல் மீடியால நீங்களும் பார்த்துருப்பீங்க. டிவிகேக்கு இந்த தேர்தலுக்கு விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க. அதனுடைய தமிழாக்கம்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அந்த வார்த்தையை நான் இங்க சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். அந்த வார்த்தையை சொல்லி டிவிகே தொண்டர்களையோ அல்லது விஜய் ரசிகர்களையோ குறிப்பிடுறதையும் அதை அவங்கள ட்ரால் பண்றதுக்கான ஒரு விஷயமா பேசுறதையும் கூட அது ரசிக்கும்படியா இருக்கா? அதை பார்க்கும்போது இதுதான் ஒரு ஆரோக்கியமான அரசியலா? இந்த ஜனநாயகம் நம்ம அதிகமாக பேசும்போது டெமோக்ரஸி இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரியான விஷயங்களை தான் பேசணுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் அதிகமாகவே வருது. அதையும் கூட சமீப காலமாக பார்க்க முடியுது. ஒருத்தரை வந்து நையாண்டி பண்ணுறதோ, சட்டையர் பண்ணுறதோ, அரசியல்வாதிகளுக்கு மீம் போடுறதோ, அது எல்லாமே வந்து டெமோக்ரஸியில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான். பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம், இது எல்லாமே இருக்கு. ஆனா அது எல்லாத்துக்கும் ஒரு எல்லை, ஒரு வரையறை இருக்கு இல்லையா? என்ன சொல்லி பேசுறோம்? இப்போ அந்த வார்த்தையை வந்து ரொம்ப சகஜமாக்குவாங்க. குழந்தைகள் அந்த வார்த்தையை சொல்ல ஆரம்பிப்பாங்க. அது வேற வகையில போய் முடியும். ஸ்கூல்ல போய் 2 பசங்க அதை சொல்லி பேசி விளையாடுறாங்கன்னு வைங்களேன், அது ஒரு பிரச்சனையா மாறி அது எவ்வளவு தூரம் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும் அப்படின்றது இருக்கு இல்லையா? அப்போ இன்னைக்கு அரசியல் ரீதியா நேரடியா கருத்துக்களோடு மோதாம தேவையில்லாத விஷயங்களை அதிகமா வச்சு சோஷியல் மீடியாவில் அதன் மூலமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவது, அதை ஒரு நெகட்டிவான விஷயமா மாத்துறது, ஒரு கட்சியை வீழ்த்துவதற்கோ இல்லை ஒரு தனி நபரை வீழ்த்துவதற்கோ இந்த மாதிரியான அணுகுமுறைகளை கொண்டு வருவது எந்த வகையில் சரியா இருக்கும் அப்படிங்கிற கேள்வி வருது. சோஷியல் மீடியாவை பயன்படுத்தக்கூடிய எல்லாருக்குமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இப்போ இவ்வளோ நேரம் சொன்ன விஷயங்களை பார்க்கும்போது என்னமோ டிவிகேல இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரியும், மற்ற கட்சிகள்லாம் அவங்கள போய் கேள்வி கேட்குற மாதிரியும், அவங்கள வந்து அவதூறு பரப்புற மாதிரி நீ பேசுறிய, டிவிகேல இருக்கவங்க பண்றது உன் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு சில பேர் கேட்கலாம். டிவிகேக்காரங்க பண்றதையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். டிவிகேவினர் எந்த கட்சி செஞ்சாலும் தப்பு தான், அதுல தாவேகா செஞ்சாலும் தப்பு தான். இதுல நம்ம சொல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, குறிப்பிட்ட ஒரு கட்சியை ஒரு தரப்பு ஆதரிக்குது அப்படின்றதுக்காக மட்டுமே அந்த இளைஞர்கள் யாரு? இப்ப டிவிகேல இருக்கக்கூடியவர்கள் அதிகபட்சம் உங்களுடைய நண்பர்களா இருப்பாங்க, இல்ல உங்க வீட்டுல இருக்கக்கூடிய உங்க சகோதரர்களா இருக்கலாம். அவங்கள நம்ம வந்து அரசியலுக்காக இப்படி ஒரு தேவையில்லாத ஒரு பிராண்டிங் பண்றதுன்றது எந்த வகையில சரியா இருக்கும் அப்படின்றது தான் கேள்வி. ஒரு ஆரோக்கியமான அரசியல் களம் இருக்கணும். அதே நேரத்தில் சோஷியல் மீடியாவும் பாதுகாப்பானதாகவும் ஒரு ஹெல்த்தியான டிஸ்கஷன்ஸ் நடக்கக்கூடிய ஒரு தளமாகவும் மாறணும் அப்படின்றது தான் எல்லாருமே எதிர்பார்க்குற விஷயம். உங்களுடைய கருத்து என்ன? நீங்க இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க.